அன்பு நேயர்களே, இன்று வெள்ளிக்கிழமை காலை செய்தியாக அமெரிக்க அதிபர் மேலும் 10 தினங்களுக்கு ஈரானின் மின் உற்பத்தி உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதலை ஒத்தி போட்டுகிறார். அதாவது அந்த தாக்குதலை டிலே பண்ணி இருக்கின்றார். அதற்கு அவர் சொல்லும் கருத்து என்னவென்றால், ஈரான் தங்களிடம் கேட்டதாகவும் தனக்கு 10 எண்ணெய் கப்பல்களை அனுப்பியதாகவும் சொல்ல அத்தனையும் பொய் என்று ஈரான் சொல்லுது. ஈரான் சொல்ல தரப்புல அதான் நியாயமா இருக்கணும். இந்த ஆள் அடிச்சுடு இருந்தால் அதான் உண்மை. இந்த ஆள் அடிச்சுடுது, அதுல பொய் சேரை நிறைய இருக்கு. அந்த ஆள் சொல்லுது என்னென்னால், தெஹ்ரான் கேட்டாங்க, அதனால நான் 10 நாட்களுக்கு அவங்களுக்கு நான் அவகாசம் கொடுத்திக்கிறேன், நரகத்தை காட்டப்புறம் சொல்றாரு நெய்னா. ஆனால் ஈரானும் நரகத்தை காட்ட போது சொல்லுது. பார்க்கலாம். 10 நாள் 6ஆம் தேதி எல்லோரும் எதிர்பார்க்கலாம் உலகம் கண்டிராத மிகப்பெரிய ஒரு போர் முனையை. ஆனால் இந்த 10 நாட்களுக்கும் இவர் ஏன் கேட்கின்றார்னு பார்த்தால், இஸ்ரேலுக்கு படைகள் ரொம்ப தட்டுப்பாடு குறைய இருக்குதாம். அதனால அவர் உலகம் முழுவதும் வாழ்ற இஸ்ராயல்காரங்க, அவங்க எல்லாம் ஆயுத பயிற்சி பெற்றவங்க தானே, அவங்க ரிசர்வ்ஸ்ல லட்சக்கணக்காக இருக்கிறாங்கல்ல. இப்ப இலங்கையிலையும் பொத்துவிலையும் இருப்பாங்க. அப்ப அவங்களெல்லாம் அலைக்கோல் பண்ணிக்கிறாங்க, நாட்டை பாதுகாக்கிறது இல்லையா அவங்க எல்லாம். அவங்க எங்க இருந்தாலும் நாட்டுக்கு என்ன ஓடி வருவாங்க. இந்தியன் மாதிரி, இந்தியனும் நாட்டு வல்லமே, நாட்டு பற்று கொண்டவங்க. நம்ம நாடுதானே ஒன்று இருக்கு. என்ன நம்ம நாட்டுல அதுக்கு பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. என்ன கேட்டா யாராவது எழுதி கேட்டா 10 சைடு வச்சுட்டு போகும்ல, அந்த மாதிரி தான் நம்ம மக்கள். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த துவேஷம் தலைவிரித்தாடினால் அந்த எண்ணம் எங்களுக்கு வராது. சும்மா வாழ்ந்தா போதுப்பா என்றுதான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நிறைய பார்ப்பாங்க, சிங்கள மக்களை தவிர. அப்ப ஆக இவர் கேட்டுகிற 10 தினங்களும் இஸ்ரேலுக்கு தங்களுக்கு கூடுதல் வீரர்கள் தேவை என்று இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர் இந்த 10 நாட்களை திடீர்னு ஒத்தி வச்சுக்கிறான்னு சொல்லப்படுது. ஆனா அவர் சொல்ற மேட்டர் என்னன்னா, ஈரான் கேட்டாங்க, அதனால நான் 10 நாள் கொடுத்திருக்கிறேன் அதுன்னு சொல்லுது. ஆனால் ஈரான் அதை முழுதாக மறுக்குது. நாங்க இவருக்கு 10 oil எண்ணெய் கொடுக்கவும் இல்லை, நாங்க கேட்கவும் இல்லை, நாங்க தொடர்ந்து அடிக்கிறோம் என்று பாருங்கள். அதான் செய்தி. வளைகுடா முழுவதும் மிகப்பெரிய தாக்குதல் தொடுத்திருக்குது. கட்டார், பஹ்ரைன், சவுதி, அந்த பஹ்ரைன், அமீரகம் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய தாக்குதல், சேதாரம் லேட் ஆகும். இன்று அதிகாலை சுபகு தொழுகை பிற்பாடு 2 மணி அடிச்சிருப்பார்கள். ராத்திரி இவங்க அடிக்கிற ஈரான்காரங்க, பகலைக்கு அவன் அடிக்கிற. இவங்க யுத்த விமானம் தானே கொண்டு வராங்க. இஸ்ரேல்காரங்க கொண்டு போது போர் விமானம். இவன்கள் ஒரு வீரர் இன்னும் இழக்கல. ஈரான்காரண்ட ஒரு வீரர் இறந்து போல. எல்லாமே தற்கொலை ட்ரோன்களும் தற்கொலை ஆள் இல்லா விமானங்களும் எல்லாம் ரிமோட்ல கொண்டு கொட்டி போட்டு வர. இதுதான் நடந்திருக்குது. இன்றைக்கு மிகப்பெரிய பிசினஸ் களை இருக்குது. வளைகுடா போர்ல மிகப்பெரிய வியாபாரம் களை காட்டு இருக்கு. வாங்க அந்த செய்திக்குள்ளே போயிடுவோம். தெஹ்ரானின் கோரிக்கையை அடுத்து ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை ட்ரம்ப் 10 நாட்களுக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார். ஆனால் ட்ரம்பின் கூற்றை ஈரான் மறுக்கிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையின் அறிக்கையின்படி, தனது எரிசக்தி ஆலைகள் மீதான தாக்குதல்களை 10 நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்ய ஈரான் கோரியதாக ட்ரம்ப் கூறிய கூற்றை ஈரான் உடனடியாக மறுத்திருக்கிறது. ஒரு சமாதான பேச்சுவார்த்தை மத்தியஸ்தரை ஆதாரமாக கொண்ட அந்த அறிக்கை ஈரான் ட்ரம்புக்கு எந்த கோரிக்கையும் அனுப்பவில்லை என்று ஒரு ஈரானிய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். தங்களுக்கு கூடுதல் வீரர்கள் தேவை என இஸ்ரேலிய ராணுவம் தெளிவாக ஓப்பனாகவே கூறியிருக்கிறது. லெபனானில் தனது நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு கூடுதல் வீரர்கள் தேவை என்று இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. லெபனான் முனையில் நாங்கள் உருவாக்கும் முன்னணி பாதுகாப்பு மண்டலத்திற்கு கூடுதல் இஸ்ரேலிய ராணுவ படைகள் தேவைப்படுகிறது என்று ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். பல்வேறு முனைகளில் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் இஸ்ரேலிய ராணுவம் மிக அதிக பணிச்சுமையுடன் உள்ளது என்பதையும் அவர் ஒப்புக்கொள்கிறார். ஆக இந்த 10 தினங்களும் எங்களுக்கு தேவைப்படுவது என்னவென்றால், ஏனெனில் ஒரு 24 மணி நேரங்களுக்குள்ள லெபனான் ஹிஸ்புல்லா 93 தாக்குதல் தொடுத்திருக்கிற இஸ்ரேல் மீது. இது ஒரு ரெக்கார்டா, மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டா பார்க்கப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இவங்களோட உண்மை வாக்குறுதி என்ன ட்ரூ ப்ராமிஸ் 4 அலையில 83வது அலையை இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றது. மேம்பட்ட ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மூலம் அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஈரான் இன்று மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கின்றது. வியாழக்கிழமை ஈரான் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கலாக இந்த 83வது கட்ட அலையை தாக்குதலை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றது. வளைகுடா முழுவதும் உள்ள விமான தளங்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது.
ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் 4வது வாரத்தில் நுழைந்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான வான்வெளி தாக்குதல்கள், ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் வளைகுடா எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான அதிகரித்து வரும் அழுத்தம் ஆகியவற்றால் இந்த மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் விரிவடைந்து வருகிறது. தெஹ்ரான் மற்றும் மூலோபாய எரிபொருள் சொத்துக்கள் இலக்கல் உட்பட ஈரானின் உட்பகுதிகளில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. அதே நேரத்தில் தெஹ்ரான், கத்தார், சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட அரபு தேசம் முற்றுவதும் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வசதிகளை குறிவைத்து தாக்கியுள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தி கடுமையான அழுத்தத்தில் இருப்பதாலும் எண்ணெய் விலைகள் நிலையற்றதாக இருப்பதாலும் லெபனானின் போர்முனை தீவிரமடைந்து வருவதாலும் ராஜதந்திரம் குறித்து வாஷிங்டன் முரண்பட்ட சமிஞ்சைகளை அனுப்புவதாலும் இந்த நெருக்கடி மிகவும் ஆபத்தான மற்றும் கணிக்க முடியாத ஒரு கட்டத்திற்குள் நுழைகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. ஈரான் இஸ்ரேல் போர் ஐசிஆர்சியின் எவரேஷன் 2 புரமிஸ் 83வது அலை அமெரிக்க இஸ்ரேலிய தளங்களை குறிவைத்திருக்கிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஐஆர்சி தனது எவரேஷன் 2 புரமிஸ் 4இன் 83வது அலையை இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆரம்பித்துள்ளது. பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. அஸ்டோட்டில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள், மோடினியில் உள்ள ராணுவ பணியாளர் தளம் மற்றும் ஒரு அமெரிக்க ராணுவ தகவல் பரிமாற்ற மையம் ஆகியவை இலக்குகளில் சுக்குநூறாக்கப்பட்டன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அல் சப்ரா மற்றும் அல் உதேரியில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் அலி அல் ஜலேம் விமான தளத்தில் உள்ள பராமரிப்பு மற்றும் சேமிப்பு கிடங்குகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அது கூறுகிறது. முக்கிய எண்ணெய் ஆலைகளுக்கு அருகே சவுதி வான்பரப்பு அமைப்புகள் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் நாட்டின் கிழக்கு பகுதிக்கு மேல் பறந்த ட்ரோன்களை கண்டறிந்து அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமான எண்ணெய் உட்கட்டமைப்புகளை கொண்ட அப்பகுதியில் ஆளில்லா வான்வெளி வாகனங்களை அவற்றின் இலக்குகளை அடைவதற்கு முன்பே இடைமறிக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் தொடர்புடைய மோதல் வெடித்ததிலிருந்து இந்த கிழக்கு மாகாணம் அடிக்கடி இலக்காகி விடுகிறது. மேலும் எரிசக்தி வசதிகளை தாக்க மீண்டும் மீண்டும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் சவுதி அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வளைகுடா முழுவதும் பாதுகாப்பு எச்சரிக்கைகள் தொடர்கின்றன. குவைத்தில் வெடிப்பு சம்பவங்கள் பதிவு செய்துடன் அதன் தேசிய காவல்படை 2 ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அளித்திருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடைமறிப்பு நடவடிக்கைகளின் போது சிதறிய பாகங்கள் அபுதாபியில் 2 பேர் நேற்று கொல்லப்பட்டதாக நாம் ஏற்கனவே தந்திருக்கிறோம் அறிவித்துள்ளது. மேலும் சவுதி அரேபியா தனது கிழக்கு பகுதியில் ஆளில்லா விமானங்களை இடைமறித்ததாகவும் பஹ்ரைனில் எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மிகப்பெரிய இதுவரையும் இல்லாத ஒரு தாக்குதல், அதாவது யுத்த காலத்தில் ஒரு சாதனையாக ஹிஸ்புல்லா சாதனை படைத்திருக்கிறது. சாதனை தரத்திலான நடவடிக்கைகள் என ஹிஸ்புல்லா உரிமை கோருகிறது. 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் மீது 94 தாக்குதல்களை ஹிஸ்புல்லா மேற்கொண்டிருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளையும் நிலைகளையும் குறிவைத்து 94 நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா கூறியிருக்கிறது. இது ஒரு வரலாற்று சாதனை அளவிலான செயற்பாடு எனவும் அது தெரிவித்துள்ளது. ஐஆர்ஜிசியின் மக்கள் தொடர்பு துறை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த நடவடிக்கை எப்போதும் பாரசீக வளைகுடாவின் வடக்கே உள்ள நாட்டின் தென்பகுதியில் அன்பான மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் யா அபா அப்துல்லா அல் ஹுசைன் அலி என்ற புனித குறியீட்டின் கீழ் நடத்தப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது மர்ஹூம் ஹுசைன் அலி அவர்களுக்காக இன்று வெள்ளிக்கிழமை ஒரு தியாகமாக இந்த நிகழ்ச்சி அது செய்திருக்கிறது. இந்த தாக்குதல்கள் அமெரிக்க மற்றும் சியோனிச படைகளுக்கு சொந்தமான பல்வேறு மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த இலக்குகள் மீது குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. தாக்குதலின் இலக்குகளில் அஸ்டோட்டில் உள்ள சேமிப்பு கிடங்குகள் மற்றும் எண்ணெய் கிடங்கு, மோடி குடியிருப்பில் உள்ள ஒரு ராணுவ வீரர் தளம் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஒரு அமெரிக்க ராணுவ பரிமாற்ற தகவல் மையமும் சுக்குநூறாக உடைத்தெறியப்பட்டிருக்கின்றதும் நொறுக்கப்பட்டிருக்கின்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஐஆர்ஜிசி அல் சப்ரா மற்றும் அல் உதேரியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதும் அலி அல் ஜேலம் விமான தளத்தில் உள்ள போக்குவரத்து விமானங்கள் மற்றும் ட்ரோன்களுக்கான பராமரிப்பு மற்றும் சேமிப்பு கிடங்குகள் மீதும் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக நடைபெற்றதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க படைகளின் ஜெட்ஸ் மற்றும் போர் விமானங்களுக்கான எரிபொருள் தொட்டிகள், அத்துடன்
ஷேக் ஈசா தளத்தில் உள்ள பேட்கார்ட் ஏவுகணை அமைப்புகளுக்கான பராமரிப்பு மற்றும் முழு பழுது பார்க்கும் கிடங்கு ஆகியவையும் இந்த கூட்டு இலக்குகளால் அடங்கும் என்றும் இந்த தாக்குதல் இன்று வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கின்றது. இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் ஈரான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. ஆக இன்னும் 10 தினங்களுக்கு இப்படியான சின்ன சின்ன தாக்குதல் தான் இருக்கும். 6ஆம் தேதி இரவிலிருந்து அநேகமாக ஒரு சமாதானம் வர வாய்ப்பில்லை தானே. மிகப்பெரிய தாக்குதலை நாம் எதிர்பார்க்கலாம். அது உலகம் தாங்குமா தாங்காது என்பதுக்கு அப்பால் எரிபொருள் ரேஞ்ச் இதே அளவில் தான் இருக்கும். எரிபொருள் கிட்டத்தட்ட ஆசிய நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் தவிர்ந்த நாடுகள் அநேகமாக கடந்த கொரோனா காலங்களில் செயல்பட்டது போன்று தொடர் விடுமுறை இலங்கைக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. சில பணிகளை வேலை உள்ளவர்கள் வீட்டுகளில் செய்வதற்கும் அது வரலாம். ஏனெனில் எண்ட் ஆஃப் ஏப்ரல், இந்த 2-3 நாள் ஏப்ரல் பிறக்குது இல்லையா, மே மாசத்துக்கு நாம் அநேகமாக இலங்கை மீண்டும் ஒரு முழு நாட்டு முடக்கத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதையும் எட்டி வைக்கின்றோம். ஏனெனில் அந்த அளவுதான் இந்த எரிபொருள் ரேஞ்ச். ஏனெனில் இப்பொழுது ஹார்முஸ் ஜலசந்தியில் கட்டணம் மறவிட போகின்றது ஈரான். அது கிட்டத்தட்ட $2 மில்லியன் என்று மதிப்பிடும். ஆனால் இவங்களோட சைனாட ஏன் தான் கேட்பாங்க, சைனாட பணம் தான் கேட்பாங்க. எனவே ஆக கிட்டத்தட்ட $2 மில்லியன் பணமாக வரப்போகுது. பெரிய டேங்கர்னா அது கிட்டத்தட்ட 2 லட்சம், அது 2 மில்லியனுக்கு வரும். இது 5 லட்சம், 2 லட்சம் வந்து 5 லட்சத்துக்கான சாதாரண கப்பல்களுக்கும். பெரிய ஆயில் டேங்கர்கள் நம்ம ஸ்ரீலங்காக்கு பெரிய டேங்கர் வராது இல்லை, அப்படியான ஒரு $5 லட்சம் மட்டுக்கு நாம கொட்ட வரும். அதுவும் நம் தலையிலான் கட்டப்படும். நாம் ஏற்கனவே இந்த யுத்தம் குறித்து சொல்லியிருக்கிறோம் இல்லையா, உலகத்தில் வாழ்கின்ற பால் குடிக்கிற குழந்தையிலிருந்தும் பாதிப்பு ஏற்படும் என்று. ஏன்னா அந்த தாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லை, அந்த பால் கொடுக்கின்ற தாய் அந்த தாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லை, அவை ஸ்ட்ராங் இருந்தா தானே அப்ப அதுக்கேற்ற உணவு சாப்பிடணும் இல்லை. அந்த மாதிரி நாம் மிகப்பெரிய ஒரு உலக பொருளாதார நெருக்கடிக்குள் இருக்கின்றோம் என்பதுக்கு அப்பால் மிகப்பெரிய ஒரு வறுமைக்குள் வந்துவிட்டோம் என்பதை உலக உணவு சாபனமும் தெரிவித்து, இதை நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற ஒரு கருத்து. இதை பற்றி நம்முடைய மக்கள் சிந்திப்பு என்ன, ஈரான் அடிக்கிறான் அதுதான் பாக்குறான். அப்படி பார்க்காதங்க. ஈரானில் தொடுத்திருக்கின்ற போர் உலகத்தில் வாழ்கின்ற ஒற்றுமொத்த பிறக்க போகின்ற குழந்தைகளையும் தாக்குகின்றது. எப்படிரா அது என்ன, அது அந்த தாய் தான் சொன்னமே, அந்த பாலூட்டும் தாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும், டெலிவரி செய்ய போன்ற பிரெக்னன்ட் தாயும் ஸ்ட்ராங்கா இருக்கணுமே. அப்ப ஆக இந்த யுத்தம் பிறக்க போகின்ற ஒரு குழந்தையின் தாக்கும் அளவுக்கு இந்த வறுமை தாண்டவமாட போகின்றது. கிட்டத்தட்ட ஒரு 50% இந்த வறுமை தாண்டவத்துக்கு வந்துவிட்டது என்பதையும் அது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் நாம் அதிகமாக இந்த ஈரான் யுத்தத்தில் மிக அதிகமான கவனம் சேர்த்ததற்கான காரணம் நமது அடிவகத்தையும் தாக்குகின்றது. அது முழு மனித குலத்தையும் தாக்குகின்றது. இந்த 2 சைத்தான்களும் இல்லை சாத்தான்களும் மிகப்பெரிய, ஒரு சாத்தான் செத்த மாதிரியே வந்து கொண்டிருக்குது. ஒரு சாத்தான் 80 வயசு அடையிற, அவனுக்கு என்ன சாவே இல்லாம இருக்கு, அவனுக்கு உடம்பு ஸ்ட்ராங் இல்லையா. அண்மை காலமாக அதுவும் ஒரு தகவல் வந்த வண்ணம் இருக்கிறது. அவர் எழும்புவது இருப்பதெல்லாம் பெரிய நேனாவுக்கு ஒரு கஷ்டமா, ஏதாவது ஒன்றை பிடித்து அவை பொல்லுண்ட வேண்டிய ஒரு காலத்தில் தான் இது இப்படி தள்ளாடி கொண்டு நம்மளை தள்ளாட வைக்கிறான் பாவி. இறைவன் எம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.